பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முத்தமிட்ட நாவில் அன்று பெரம்புகளால் அடிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தமிட்ட களத்தில் அன்று கத்தியினால் வெட்டி இரண்டாக பிளக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உடம்புக்கு மேலாக உடம்பாக ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்த அந்த உடம்பை குதிரைகளுடைய காலினால் போட்டு மிதிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் கொடூரமான வரலாறு சொல்லுகின்ற ஒரு நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். இந்த தியாகத்தை நினைவுபடுத்திதான் இந்த தியாகத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாளைய சமூகத்துக்கு உங்களுக்கு வழிகாட்டிய அஹ்லுல் பைத்துக்கள் தான், உங்களுக்கு வழிகாட்டிய அந்த அஹ்லுல் பைத்துக்கள் தான் சுவர்க்கம் செல்வதற்கும் காரணமாக இருக்க போகிறவர்கள். அப்படிப்பட்ட அந்த நல்லோர்கள் சாலிஹீன்களை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, அவர்களை கரம் பிடிக்க வேண்டும், அவர்கள் வழியில் நாங்கள் நிற்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன், வஇத்ரதே, என்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிறேன் என்றார்கள். गौसे आजम दस्तगीर, गौसे आजम दस्तगीर, गौसे आजम दस्तगीर, गौसे आजम दस्तगीर. ஜீலானி கட்குகை பள்ளிவாயல் நிர்வாக தலைவரும் காதிரியா தொலைக்காட்சி பணிப்பாளரும் அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளர் ரத்மலான தாலையன் பாபா பள்ளிவாயல் பிரதம பேஷிமாமும் தேசகீர்த்தி அல் ஹாஃபில் மௌலானா மௌலவி சிராஜுத்தீன் நஜாஹி அவர்களினால் ஒரு சிற்றுரை வழங்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் யானபி பைத்துடன் இன்றைய நமது அஹ்லு பைத்ஸ் மாநாட்டின் அனைத்து நிகழ்வுகளும் நிறைவு செய்யப்பட இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أعطيناك الكوثر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الحسن والحسين سيدا شباب أهل الجنة. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய கிளையாளர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிஹ்மார்கள், இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்களை நினைவுபடுத்துகின்ற அஹ்லுல் பைத் மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புனிதமான, கண்ணியமான, மகத்துவமான ஒரு மாதத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே 12 மாதங்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது அதில் 4 மாதம் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான மாதம் என்று சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த 4 மாதங்களில துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப்
இந்த 4 மாதமும் தான் சங்கையான மாதம். இப்பொழுது நாங்கள் வீற்றிருக்கின்ற மாதம் முஹர்ரம் மாதம். அந்த சங்கையான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சங்கையான மாதத்தில் முஹர்ரம் மாதம் 10வது நாள் யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளுக்கென்று தனிப்பெரும் சிறப்புகள் இருக்கு. அன்றைய தினம் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு விடியலை கொடுத்த, ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிக் கொடுத்த ஒரு நாளாக அந்த யௌம ஆஷூரா 10வது நாள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த விடியலுக்கு பின்னாலும் அவர்களுடைய சந்தோஷத்துக்கு பின்னாலும் ஒரு படிப்பினையும் நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றன. உதாரணமாக சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே பல வருடங்கள் மன்னிப்பு கேட்டார்கள். பல வருடங்கள் மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் இறைவன் அவர்களுடைய துஆவை கபூல் செய்த நாள் இந்த யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதம் 10வது நாள். அது எப்படி அந்த துஆ கபூல் ஆகியது என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல தடவைகள் துஆ கேட்டும் பல வருடங்கள் துஆ கேட்டும் கபூலாகாத அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்குகின்ற விதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டை கொண்டு, இன்னும் சில ரிவாயத்துக்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துக்களுடைய பொருட்டை கொண்டு கேட்டதற்கு பின்னால் தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய துஆ கபூலாக்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு இது என்ன படிப்பினை இருக்கு என்று சொன்னா, நாங்களும் எவ்வளவோ துஆ கேட்கிறோம், அல்லாஹ் கபூலாக்கவில்லையே என்று கவலைப்படுகிறோம். கபூலாகுவது எவ்வாறு என்பதனை இந்த ஆஷூராவுடைய தினத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய துஆ கபூலான விதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படி கபூலாகியது? துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். கேட்கின்ற முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினால் என்னுடைய துஆவை கபூல் செய். யா அல்லாஹ், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துக்களுடைய பொருட்டினால் என்னுடைய துஆவை கபூல் செய் என்று கேட்டால்தான் உங்களுடைய துஆ கபூலாகும் என்பதனை இந்த ஆஷூரா மாதத்திலே, இந்த ஆஷூரா தினத்திலே சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறு நமக்கு படிப்பினை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் இருந்து அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு நாளாக இந்த ஆஷூராவுடைய தினம், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இருந்து கொண்டு இருக்கிறது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய கப்பல் ஜூத் என்று சொல்லக்கூடிய மலைக்கு மேலால் போய் நின்றது. சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து வெளியேறியதனால், சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய குடும்பம் ஒன்று சேர்ந்த நாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னால வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட சோதனைகளில் இருந்து அவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்று மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்றைய தினம் எவ்வாறு இருந்தது? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்தான், ரப்புல் ஆலமீன் ஒரு விடியலை கொடுத்தான். ஆனால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்றைய தினம் கண்ணீரை அல்லாஹ் கொடுத்தான். அன்றைய தினம் அவர்கள் கண்ணீர் வடித்தனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னதாகவே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறு பிள்ளையிலேயே ஆண் குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து கொண்டு விட்டான். அதனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஆசிம் போன்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அபுத்தர், ஆண் சந்ததி இல்லாதவர் என்று சொன்னார்.
அல்லாஹ் பதில் சொன்னான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர். நாயகமே, உங்களோட வங்கிசத்தை நான் இந்த உலகத்தில் நிலைக்க வைப்பேன். யார் உங்களை பார்த்து அபுத்தர் சந்ததி இல்லாதவர் என்று சொன்னாலோ அவன் தான் சந்ததியற்று போவான் என்றார்கள். இந்த வசனம் 3வது வசனம் சூரத்துல் கௌசர்ல. இதுல 1வது வசனம் என்ன? இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நாயகமே, உங்களுக்கு நாங்கள் கௌசரை கொடுக்கிறோம். இங்க கௌசருக்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் ஹவுதுல் கௌசரை சொல்கிறார்கள். சூஃபி ஞானிகளான முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது 3வது வசனத்தில் உங்களுடைய சந்ததியினர்களை நாங்கள் உண்டு பண்ணுவோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இங்கே கௌசர் என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை தான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த அஹ்லுல் பைத்துக்களான குடும்பத்தை கொடுப்பதாகத்தான் சொல்லி இருப்பதாகவும், அதே முக்கியமாக சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் கௌசர் குறிக்கிறது என்றும் சில முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஹைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபர்களுடைய சந்ததியினர்களும் ஆண் குழந்தைகளில் இருந்து வருவார்கள். எனது சந்ததி என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிலிருந்து தான் தொடங்குவார்கள். பெண்களுக்கு தனிப்பெரும் சிறப்பு இந்த இடத்துல இருக்கு. பெண்களுக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்களில் முதன்மையானவர்கள் யார்? ஆனா பெண்ணா என்று கேட்டால் பெண் தான் முதலில் நுழைஞ்சாங்க. எத்தனையோ பேர் இஸ்லாத்துல முதல்ல நுழைஞ்சவர்களுடைய பட்டியல் உண்டு. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எத்தனையோ பேரை சொல்லிக் கொண்டு போவார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரிலுமே முதன்மையானவர்களாக இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் எங்கள் அன்பு நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய அன்பு மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். இஸ்லாத்துக்குள் வந்தவர்களும் ஒரு பெண். முதலாவதாக அஹ்லுல் பைத்துக்களான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய குடும்பத்தை உயிர் வாழ வைத்தவர்களும் ஒரு பெண். அவர்கள் தான் சுவர்க்கத்தின் தலைவி கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஈரக்குலை என வர்ணிக்கப்பட்ட சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களின் மூலமாக இந்த வையகத்திலே ஒரு பெண்ணின் மூலமாக இறைவன் ஒரு ஸ்பெஷலான அவர்களுக்கென்று மிக முக்கியமான ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அவர்களின் மூலமாகத்தான் அஹ்லுல் பைத்துக்கள் இந்த உலகத்தில் உருவாகியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி உருவாக்கிய இந்த அஹ்லுல் பைத்துக்களில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுல மௌத்தானதனால, வஃபாத்தானதனால பெருமானார் தன்னுடைய பேர குழந்தைகளை உயிரை 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 விட அவர்கள் நேசம் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரும் பிறந்த நேரத்தில் ஒரு தந்தை செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? ஒரு தந்தை தான் பிள்ளைக்கு பெயர் வைப்பார்கள். இங்கே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெயர் வைக்கவில்லை. ஹசன் ஹுசைன் பெயர் வைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய அன்பு பேர குழந்தைகளுக்கு அகீகா கொடுத்தது ஒரு தந்தையும் பொறுப்பு. இங்கே தந்தை கொடுக்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொடுத்தார்கள் அவர்களுடைய பேர குழந்தைகளுக்கு. பேர குழந்தைகளை தன்னுடைய மகனாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி வாழ்ந்தார்கள். அதனால் பல ஹதீஸுகளில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த பேர குழந்தைகளை சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மகன் என்றுதான் சொல்லுகிறார்கள். என்னுடைய மகன் ஹசன், என்னுடைய மகன் ஹுசைன், என்னுடைய மகன் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு பிள்ளைக்கு அதிகமாக முத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது இந்த பேர குழந்தைகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை அணைத்துக் கொள்வார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களுடைய உதடுகளில் முத்தமிடுவார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய கழுத்திலே முத்தமிடுவார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இருவர்களும் தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது சுஜூதில் இருந்தால் அவர்கள் மேனிக்கு மேல ஏறி விளையாடுவார்கள். பிள்ளை விளையாடி இறங்குகின்ற வரைக்கும் சுஜூதிலேயே காத்திருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க என்ன செய்யறோம்? எங்கட பிள்ளை மேல ஏறி இருந்தா பிள்ளைய தூக்கி உரைய வச்சுட்டு தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கொடுக்கவில்லை.
முக்கியத்துவம் தன்னுடைய பேர குழந்தை சையதுனா இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பேர குழந்தைகள் எழுந்ததற்கு பின்னால், இறங்கியதற்கு பின்னால்தான் அவர்கள் சுஜூதில் இருந்து எழும்பியிருப்பார்கள். எல்லாவற்றிலும் பேர குழந்தைகளுக்கு அந்த தனிப்பெரும் சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வந்தார்கள். இப்படி அன்பையும் பாசத்தையும் பொழிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் சையதா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நான் அறைக்குள் ரூமுக்குள்ள படுக்க போகிறேன், நீங்கள் யாரும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உள்ளே வரவிட வேண்டாம் யாரையும் என்றார்கள். அந்த நேரத்தில் சின்ன பிள்ளையாக இருந்த சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சையதத்தினா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தாண்டி அந்த அறைக்குள் சென்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய மேனிக்கு மேலால ஏறி நெஞ்சிலே உட்கார்ந்து கொண்டு விட்டார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து பார்த்தாங்க, இமாம் ஹுசைன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சுக்கு மேலால உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி அழுகிறீங்க, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை தந்தார்கள். இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளையை நீங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த குழந்தையை உங்களுடைய உம்மத்தினர்களே, உங்களுடைய சமூகத்தினர்களே இந்த பிள்ளையினுடைய குருதியை ஓட்டுவார்கள், இந்த பிள்ளையை கொலை செய்வார்கள் என்ற செய்தியை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வர ஆரம்பித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுது கொண்டே இருக்கின்ற பொழுது கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளை கொலை செய்யப்படுகின்ற அந்த கர்பலா என்கின்ற இடத்திலே அந்த மண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆம் என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய ரெக்கையை விரித்தார்கள். கர்பலா வரையிலும் அந்த ரெக்கை சென்றது. கர்பலாவிலே இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற மண்ணை அள்ளி எடுத்துக் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கையிலே கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மண்ணிலே தான் உங்களுடைய இந்த பேர குழந்தையை உங்கள் சமூகத்தினர்களே கொலை செய்ய பார்க்கிறார்கள், உங்கள் சமூகத்தினர்களே கொலை செய்வார்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்தார்கள், மண் செந்நிறம் மண்ணாக மாறிவிட்டது, இரத்தம் படிந்த சிவப்பு நிற மண்ணாக ஆகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மண்ணை கையிலே வைத்துக் கொண்டு சொன்னார்கள், உம்மு சல்மா, இந்த மண்ணை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அன்றைய தினம் இந்த மண் இரத்தமாக மாறிவிடும். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய அன்பு பேர குழந்தை சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். காலங்கள் உருண்டோடுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். அதற்கு பின்னால் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆட்சி பொறுப்பை நடத்துகிறார்கள். அதற்கு பின்னால் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மூன்றாவது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய அன்பு மகன் சையதுனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுதே கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. சில பேர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்றார்கள். சண்டையை விரும்பாத இமாம் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அப்படியே தூக்கி அந்த ஆட்சியை கொடுத்து விட்டார்கள். எனக்கு தேவையில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு பெரிய சஹாபி இல்லையா, நான் தரலாம், நீங்க சாதாரணமாக அதை செய்து கொண்டு போங்கள் என்று சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க.
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால அவர்களுடைய மகன் யசீது அந்த பொறுப்பை மன்னராட்சியாக வாரிசு சொத்தாக அவன் எடுக்கிறான். யசீது வரலாற்று ஆசிரியர்கள் இவனை பற்றி, யசீதை பற்றி தகவல்களை எவ்வாறு பதிவு செய்கிறார்கள் என்றால், யசீத் ஐவேளை தொழுகையை கூட சரியாக நியமமாக தொழ மாட்டான். யசீது மதுபானத்தை அங்கீகரித்து வைத்திருந்தான். யசீது மதீனாவுக்கு படையெடுத்தவன். மதீனாவுக்கு யாரும் படையெடுக்க மாட்டார்கள், படையெடுக்க கூடாது. அப்படி யாராவது படையெடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், மதீனாவுக்கு படையெடுத்து செல்பவன் அவன் உப்பை போல கரைந்து போய்விடுவான் என்றார்கள். அப்படி அந்த மதீனாவுக்கு யாருமே படையெடுக்காத அந்த சமூகத்துல யசீது படையெடுத்தா மதீனாவிலே கொள்ளையையும் கொலையையும் கற்புகளையும் சூறையாடினான். இப்படியெல்லாம் செய்த யசீது ஆட்சி பொறுப்பை எடுத்தவுடனே சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மதீனாவிலே இருக்கின்றார்கள். மதீனத்து மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் கொதித்தெழுந்தார்கள். நாங்கள் யசீதுக்கு பையத்து செய்ய மாட்டோம், அவருடைய ஆட்சியை எடுக்க மாட்டோம் என்றார்கள். இமாம் ஹுசைனே, எங்களுக்கு நீங்கள் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும், நான் உங்களுக்கு தான் ஆதரவு பையத்து செய்து தருகிறோம் என்று மதீனாவாசிகள் சொன்னார்கள். கூஃபாவில் இருக்கக்கூடிய யசீதினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களை கிட்டத்தட்ட 18,000 கடிதங்கள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000 கடிதங்கள். இமாம் ஹுசைனே, எங்களை பாதுகாருங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் இல்லை என்றால் இந்த யசீத் இஸ்லாத்தை இல்லாமலாக்கி போட்டு விடுவான் என்று கதறினார்கள். அவர்களுடைய கதறல் குரல்களுக்கு பதில் கொடுக்கின்ற விதமாக சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மதீனாவில் இருந்து யசீதோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தினர்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். மதீனாவில் எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பெருங்கொண்ட சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்களை அழைக்காமல் இவர்கள் யாரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துக்களை, தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு யுத்தத்துக்காக போறாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு போறா எப்படி எல்லாம் ரெடி ஆகுவாங்க, எவ்வளவு எல்லாம் ஆயுதங்களை சேகரிப்பாங்க, பலசாலிகளை கூட்டிக் கொண்டு போவாங்க, யுத்த வீரர்களை அழைத்துக் கொண்டு போவார்கள். இங்க யுத்த வீரர்களை அழைத்துக் கொண்டு போகவில்லை, பலசாலிகளை அழைத்துக் கொண்டு போகவில்லை. இதற்கெல்லாம் மாற்றமாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய உதிரத்தை சுமந்த அந்த பூக்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள், பெண்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள், சின்ன பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். யசீதோடு பேச்சுவார்த்தை நடத்தினால் நிச்சயம் யசீது இந்த பாவங்களில் இருந்து விடுபட்டு விடுவான் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்படுகின்ற பொழுதே அவர்களுக்கு தெரியும், யசீத் என்னுடைய குடும்பத்தையும் கொலை செய்து விடுவான். பின்வாங்கவில்லை. ஏன் காரணம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது இஷ்ட பொருத்தம். நீங்கள் இருக்கிறண்டா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னாக்க ரஃபீக்குல் ஆலாவான என்னிடத்தில் வந்து விடலாம். ஒரு ஆளுக்கு மௌத்த சாய்ஸ் பண்ணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுத்துக் கொண்டார்கள்? உலகத்தினுடைய ஆசா பாசங்களையும் உலகத்தினுடைய அந்த மோகங்களையும் நான் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது என்ன தெரியுமா? என்னுடைய ரப்பின் அளவில் நான் போய் சேர வேண்டும். இதைத்தான் அவர்கள் தேர்வு செய்தார்கள். இதே போன்றுதான் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு கண் இமையை அசைத்திருந்தால் போதும் யசீத் அவர்களுக்கு மாளிகைகளை கட்டி கொடுத்து இருப்பான். யசீதுடைய பாவங்களுக்கு துணை நின்றிருந்தால் இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு பண பலங்களை கொடுத்து இருப்பான். யசீத் நினைத்து இருந்தால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையை அசைத்து இருந்தால் நான் உனக்கு ஆதரவு தருகிறேன் என்றால் எத்தனையோ பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து இருப்பான். உலக ஆசைகள் எல்லாத்தையும் கொடுத்திருப்பான். ஆனா இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்தது இந்த சுகபோக வாழ்க்கையை அல்ல, இந்த இன்பகரமான வாழ்க்கையை அல்ல.
துணிந்து நின்றார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி துணிந்து நின்றார்கள். மார்க்கத்தை தான் நான் உயிர்ப்பிப்பேன் என்று நின்றார்கள். உயிர் போக போகிறது என்று தெரியும். ஆனாலும் அவர்கள் ரப்பை அடைவதைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது பரஸ்தக் மிக பெரும் கவிஞர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய குதிரைக்கு முன்னால வந்து படுத்து கொண்டு விட்டார். செய்தனா இமாம் ஹுசைன் நாயகத்தை பார்த்து கவிதைகளை வடித்தார். நாங்கள் பெருமானாருடைய முகத்தை உங்களுடைய முகத்தில் அல்லவா பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கூஃபாவிலிருந்து மரண வாடை வீசுகிறது என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய பேரக்குழந்தை இத்தனை வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு, எனக்கு ரப்பினுடைய பொருத்தம் தான் தேவை, நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று சென்றார்கள். முஹர்ரம் மாதம் பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது. 9வது நாள் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துக்களையும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், முற்றுகையிடுகிறார்கள். 73 பேர்களை, அதுவும் பெண்கள் சிறுவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அங்கே ஆரம்பத்தில் 1000 பேர், பின்னால் 4000 பேர் சேர்ந்தார்கள், 5000 பேர். அதற்கு பின்னால் இன்னும் ஆட்களை வர வைத்து 30,000க்கும் அதிகமான மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். எல்லா மக்களுமே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். இவங்கெல்லாம் யாரு? முஸ்ரிக்குகளா, காபிர்களா, அல்லது முனாஃபிக்குகளா? அவங்க யாருமே இல்லை. இது யாரு தெரியுமா வந்தது? என்னையும் உங்களையும் போன்ற முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள். அந்த முஸ்லிம்கள் தலைப்பாகை கட்டி இருந்தார்கள். அந்த முஸ்லிம்கள் தாடி வைத்து இருந்தார்கள். அந்த முஸ்லிம்கள் ஐவேளை தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கொலை செய்ய வந்து அந்த களத்திலே தொழுகிறார்கள். தொழுகையில் அத்தஹியாத்தில் அஹ்லுல் பைத்துக்களின் மீது ஸலவாத்தும் சொல்கிறார்கள், அமலை செய்கிறார்கள். உள்ளத்தில் ஈமானை மறந்து விட்டார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், நான் யார் என்று தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு பேர குழந்தை. நான் யார் என்று தெரியுமா? சுவர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்பு பிள்ளை நான். என்னுடைய உதட்டில் பெருமானார் முத்தமிட்டார்கள், என்னுடைய கழுத்தில் பெருமானார் முத்தமிட்டார்கள், என்னுடைய உடம்பிலே ரசூலுல்லாஹுடைய உடம்பு நேரடியாக பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்னையும் என்னுடைய நானா ஹசனையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் தான் சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் என்றார்கள். அப்படிப்பட்ட என்னையா கொலை செய்ய வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒரு முஸ்லிம் இடத்தை இப்படியெல்லாம் கேட்டேன்னு சொன்னா அந்த முஸ்லிம் என்ன செய்வான்? உடனே மனம் தெரிந்து விலகி போய் விடுவார். இங்கே வந்தவர்கள் முஸ்லிம், அவ்வளவுதான். இங்கே வந்தவர்களுக்கு எத்தனை சொல்லியும் மனம் திருந்தவில்லை, மனம் ஏற்கவில்லை. அப்படியானால் இது யுத்தமே இல்ல, இது நடந்தது ஒரு இன படுகொலை. இந்த படுகொலையை செய்வதற்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துக்களின் மீது கொண்ட குரோதம். அஹ்லுல் பைத்துக்களை வெறுத்தது, அஹ்லுல் பைத்துக்களின் பக்கம் நிற்க கூடாது என்று தடுப்பதற்காக வேண்டி அண்டையே ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் தான் இன்று வரையும் அந்த வாழையடி வாழையாக கியாமத்து நாள் வரையும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். உங்களோட பிள்ளைகள் கிட்ட கேட்டு பாருங்க, அஹ்லுல் பைத் என்றால் யார் என்று கேளுங்க. அஹ்லுல் பைத் என்றால் யாருன்னு கேட்டா தெரியல. செய்தனா ஃபாத்திமா நாயகினுடைய வரலாறு கேளுங்க, தெரியல. செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு கேளுங்க, தெரியல. இமாம் ஹசன் ஹுசைன் நாயகத்துக்கு பின்னால யார் யாரெல்லாம் அந்த அஹ்லுல் பைத்துக்களில வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டா தெரியல. மற்ற எல்லாத்தையும் தெரியும். யாரு சினிமாக்காரன், யாரு கிரிக்கெட்காரன், யாரு ஃபுட்பால்காரன், யாரு கலிசதியன் எல்லாம் தெரியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பத்தி தெரியல. இதைத்தான் அன்று விரும்பினார்கள். இதைத்தான் அந்த முஸ்லிம்கள் என்ற பெயரில் வந்த கொலை வெறியர்கள் விரும்பினார்கள். ஒரு காலம் வரணும், அந்த காலத்தில் பெருமானாருடைய குடும்பமே இல்லை என்றுதான் நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டு இருந்த காரணத்தினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய குடும்பத்தின் மீது குரோதம் பண்ணி இனவடுகொலை செய்த ஒரு நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய அன்பு பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் யுத்த அந்த களத்திலே, கர்பலா களத்திலே நிற்கிறார்கள். இத்தனை வார்த்தைகளை சொல்லி திரிந்தவர்கள் திரும்ப அவர்களின் மீது யுத்தத்தை திணிக்கிறார்கள். நீங்க வந்தாலும் வராட்டியும் உங்களை கொலை செஞ்சேதான் ஆகுவோம் என்கிறார்கள்.
அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுதுதான் முதலாவதாக அந்த வந்த கயவர்களின் மூலமாக அஹ்லுல் பைத்துக்களில் ஷஹீதாக்கப்படுகின்றவர்கள் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகளார் சையதுனா அலி அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பிறந்த எல்லா பிள்ளைக்கும் தன்னுடைய வாப்பாட பெயரை தான் வச்சாங்க. அலி அலி அலி, அலி அக்பர், அலி அவுசத், அலி அஸ்கர், எல்லாமே அலிதான். ஏனென்றால் தன்னுடைய தந்தையின் மீது அவ்வளவு பாசம். அதுல முதலாவதாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் அலி அக்பர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். யுத்தம், அந்த யுத்தகலம் திணிக்கப்பட்ட யுத்தம் தொடங்கி ஒவ்வொருவராக அஹ்லுல் பைத்துக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டே செல்கிறார்கள். இப்படி ஷஹீதாக்கப்பட்டு கொண்டே செல்லுகின்ற நேரத்திலேதான் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த கூடாரத்துக்குள் போகிறார்கள். அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அப்பொழுதுதான் பிறந்த குழந்தை. அவர்கள் கையிலே எடுத்து காதிலே அதான் சொன்னார்கள், இடது காதிலே இகாமத்து சொன்னார்கள். அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தார்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்த மாத்திரம்தான் அங்கே இருந்து வந்த ஒரு அம்பு அந்த பிள்ளையினுடைய நெஞ்சை பதம் பார்த்தது. பிறந்த குழந்தை அந்த இடத்திலேயே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எப்படி இருக்கும் சூழ்நிலை? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கையேந்தினார்கள், யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்த சோதனையை விட, அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த சோதனையை விட என்னை அதிகம் சோதிக்கிறாய் ரப்பே. நீ என்னை பொருந்து கொள்வாயாக, என்னுடைய குடும்பம் செய்கின்ற தியாகத்தை நீ பொருந்து கொள்வாயாக என்று சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த கர்பலா களத்திலே துஆ செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் பல நாட்களாக தண்ணீர் குடிக்காமல் வதைக்கப்பட்டார்கள். உணவு கொடுக்கப்படவில்லை. 10 நாட்கள் முற்றுகையிடப்படுகிறது. ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாடு உங்களுக்கு இல்லை என்றாலே வயிற்றுல பசி தாங்க முடியல. அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய குடும்பத்தினர்கள் 10 நாட்கள் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று இருக்கின்ற அந்த கணப்பதிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஃபுராத் நதிக்கரையிலே போய் செல்கிறார்கள். கனியிலே தண்ணீரை அள்ளுகிறார்கள். வாயுக்குள் தண்ணீர் செல்வதற்கு முன்பதாக மாலிக் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய கயவன் ஒரு அம்பை எய்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய கழுத்திலே பட வைக்கிறான். இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. எடுத்த தண்ணீரில் இரத்தம் விழுகிறது. குடிக்க முடியவில்லை, தண்ணீரை கொட்டி விட்டார்கள். சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒவ்வொரு பக்கமாக இருந்து தாக்குதல்கள் வந்து கொண்டே இருந்தது. வரலாற்றிலே இப்படி பதிவு செய்கிறார்கள். ஒரு யுத்தகலம் நடந்து அந்த யுத்தகலத்திலே 13 ஈட்டிகளை 13 அம்புகளை நெஞ்சில் சுமந்தவாறு யாரும் போர் செய்ததில்லை. ஆனால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய உடம்பில் 13 அம்புகள் பாய்ந்து தெறிக்கிறது. ரத்தம் நாலாபுறங்களிலும் பாய்கிறது. அப்பொழுதும் ஈமானுக்காக வேண்டி விட்டு கொடுக்காமல் அந்த இடத்திலே களத்திலே இருக்கிறார்கள். இறுதியாக அவர்களுடைய தலையை, அவர்களுடைய கழுத்தை வெட்டப்படுகிறது. தலை வேறாக, அவர்களுடைய உடம்பு வேறாக ஆக்கப்படுகிறது. தலை வேறாக, உடம்பு வேறாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த கர்பலா களத்திலே சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அன்றைய தினம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கனவு காண்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். கனவிலே தோன்றுகின்ற பொழுது பெருமானாருடைய தாடில மண்ணு இருக்கு, உடம்புல எல்லாம் மண்ணு ஏற்பட்டு இருக்கு, தூசியின் சுருமா இருக்கிறார்கள். உம்மு சல்மா நாயகி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி வந்திருக்கிறீங்க? உங்களுடைய தாடியில உடம்புல எல்லாம் புழுதியாக இருக்கு, மண்ணாக இருக்கு, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னுடைய அருமை பேர குழந்தை சையதுனா இமாம் ஹுசைன் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், அங்கே இருந்து நான் வருகிறேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓடோடி கனவை கலந்து விட்டு அவர்கள் விழித்து எழுங்கிறார்கள். அந்த மண்ணை கொண்டு போய் பார்க்கிறார்கள், இரத்தமாக மாறி இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள் இல்லையா, எப்பொழுது இந்த மண் இரத்தமாக மாறுமோ அன்று என்னுடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் ஷஹீதாகி இருப்பார் என்றார்கள்.
அப்பொழுதுதான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தமிட்ட நாவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தமிட்ட நாவில் அன்று பெரம்புகளால் அடிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தமிட்ட களத்தில் அன்று கத்தியினால் வெட்டி இரண்டாக பிளக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உடம்புக்கு மேலாக உடம்பாக ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்த அந்த உடம்பை குதிரைகளுடைய காலினால் போட்டு மிதிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் கொடூரமான வரலாறு சொல்லுகின்ற ஒரு நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். இந்த தியாகத்தை நினைவுபடுத்திதான், இந்த தியாகத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாளைய சமூகத்துக்கு உங்களுக்கு வழிகாட்டிய அஹ்லுல் பைத்துக்கள் தான், உங்களுக்கு வழிகாட்டிய அந்த அஹ்லுல் பைத்துக்கள் தான் சுவர்க்கம் செல்வதற்கும் காரணமாக இருக்க போகிறவர்கள். அப்படிப்பட்ட அந்த நல்லோர்கள் சாலிஹீன்களை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, அவர்களை கரம் பிடிக்க வேண்டும், அவர்கள் வழியில் நாங்கள் நிற்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன், வஇத்ரதே, என்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிறேன் என்றார்கள். அந்த குடும்பத்தில் உதித்தவர்கள் தான் விலாயத்தின் அரசர், இந்த இடத்தின் கதாநாயகர், குத்துபுல் அக்தாப், கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் யார்? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். வந்தார்கள், உலகத்தில் பல இடங்களில் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அபுல் ஹசன் அலியின் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் சையீத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். கரீபே நவாஸ் அத்தாய ரசூல் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தில் அஜ்மீரி சஞ்சரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். குத்துபுல் மஜீத் கௌதுல் ஃபரீத் ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் சையீத் அப்துல் காதிர் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். இப்படி வலிமார்களுடைய பட்டியலில் இந்த தப்தர் ஜெயிலானியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இறைநேசரை நாங்கள் கொண்டாடி கொடியேற்றி அவர்களுடைய நினைவுபடுத்துகிறோமே, அத்தனை பேர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்களுடைய பாட்டன்மார் அன்று செய்த தியாகம், அவர்கள் இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு செய்த தியாகம், இவைகளை நினைவுபடுத்தி அவர்களுடைய வழியிலே அவர்களுடைய கரம் பிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இத்தனை நிகழ்வுகளையும் நாங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து நாங்கள் இன்று அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தில் கடைசியாக வரப்போகிறவர்கள் சையதுனா இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இறுதியாக இந்த உலகத்தில் அட்டூழியங்கள் பெருகும், அநியாயங்கள் பெருகும். இந்த உலகத்தில் மக்களை குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையிலே மக்களுடைய ஈமானை பறித்து கொண்டிருப்பார்கள். ஆரம்பத்தில் குட்டி தஜ்ஜால்கள், பிறகு பெரிய தஜ்ஜால். இப்படி வருகின்ற கால பகுதியில இந்த தஜ்ஜாலை எதிர்த்து போரிடுவதற்கு, சண்டையிடுவதற்கு, யுத்தம் செய்யக்கூடியவர்கள், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள், அநீதிக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அன்று கர்பலாவிலே ஷஹீதாகிய சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வங்கிசத்திலே, அவர்களுடைய பரம்பரையிலே வரக்கூடிய ஒரு மிக பெரும் செம்மல் சையதுனா இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னுடைய குடும்பம் என்றார்கள், என்னுடைய குடும்பம் என்றார்கள். அப்படியானால் இன்று நாங்கள் கொஞ்சம் பேர்களாக இருந்து அந்த மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வருகைக்காக வேண்டி காத்திருக்கிறோமே, இதையும் பெருமானார் சொன்னார்கள், ஆரம்பத்திலேயே சொன்னார்கள், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? என்னுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் நூஹ் நபியினுடைய கப்பலிலே ஏறியவர்களை போல. நூஹ் நபியோட கப்பல்ல எத்தனை பேர் ஏறினாங்க? முழு உலகத்திலையும் 72 73 பேர் தான் ஏறினாங்க. கொஞ்சம் பேர் தான் ஏறினாங்க, கொஞ்சம் பேர், 100 பேர் கூட ஏறல முழு உலகத்திலையும். அந்த மாதிரி இறுதி நாள் நெருங்குகின்ற பொழுது
என்னுடைய குடும்பத்தில ஏறினவர்கள் நஜா வெற்றி பெற்றார்கள். அவங்க நூஹ் நபியோட கப்பல்ல ஏறினவங்க மாதிரி கொஞ்சம் பேர் தான் ஏறுவாங்க. அங்க ஆயிரக்கணக்கில் பேர் எல்லாம் ஏற மாட்டாங்க, லட்சக்கணக்கு பேர் ஏற மாட்டாங்க, கோடிக்கணக்கு பேர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் ஏறுவாங்க. அந்த கொஞ்சம் பேர் தான் நஜா வெற்றி பெற்றவர்கள். யார் ஏறவில்லையோ அவர்கள் கடலிலே மூழ்கி அடிக்கப்பட்ட அவர்கள் கடலிலே மூழ்கி அவர்களை போன்றாகி விடுவார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய ஈமானை விட்டு கொடுக்காதீர்கள். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அஹ்லுல் பைத்துக்களை கரம் பிடிப்பதை, அவர்கள் வழி நடப்பதை விட்டு விடாதீர்கள். அதுதான் உண்மை, அதுதான் வெற்றியின் பாதை. எனவே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட அஹ்லுல் பைத்துக்களை கொண்டாடுகின்ற, அஹ்லுல் பைத்துக்களை வழி நடக்குகின்ற, அஹ்லுல் பைத்துக்களை நேசம் வைக்கின்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்து வைக்க வேண்டும். எனவே நீங்கள் அமல் இபாதத்துக்களை செய்பவர்களை பார்த்து ஏமாந்து விடாமல் ஈமான் உள்ளவர்களா என்று பாருங்கள். அன்று கர்பலா களத்தில் கொலை செய்ய வந்தவர்கள் அமல் இபாதத்து இருந்தது, ஈமான் இருக்கவில்லை. அதனால் தான் அவர்கள் பெருமானாருடைய குடும்பத்தை கொலை செய்தார்கள். இன்றும் அப்படித்தான், அமல் இபாதத்து இருக்கும், ஆனால் ஈமான் இல்லை, அதனால் பெருமானாருடைய குடும்பமே இல்லை என்று வாதாடி கொண்டு இருப்பார்கள். எனவேதான் அந்த கூட்டங்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து வல்லவன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையிலே நாம் அனைவரும் நல்லோர்கள் சாலிஹீன்கள் சென்ற பாதையிலே வாழ்வோமாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா